Hey guys, welcome back to Madman Channel. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா The 99th Mansion. இந்த 99th Mansion வந்துட்டு ஒரு haunted house. Haunted house ஒரு வேலை haunted mansion சொல்லலாம். Haunted mansionனா என்னன்னா அந்த அந்த வீடோ இல்லை ஒரு பிளேஸோ ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சது. யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. புல்லெல்லாம் முளைச்சி சம்டைம்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆள் இல்லாமலே ஒரு சத்தம் கேட்கும். அதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ஹவுஸ் ஆக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஹண்ட்ரட் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பினாங், மலேசியா. ஓகே, இந்த ஹண்ட்ரட் ஹவுஸ் இன்னமும் எக்ஸிஸ்ட் தான், இன்னும் இருக்குது. ஆனால் வந்துட்டு 2020 இந்த ஹவுஸ் பேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, லைக் ஹாஃப் ஆஃப் இட் மென்ஷன் வந்துட்டு எரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த மென்ஷன் வந்துட்டு எப்போ கட்டினாங்கன்னா 80s கட்டியிருக்காங்க. 1800 1800. ஓகே, 1800 கட்டினது. ஓகே, ஸோ இந்த மென்ஷன் வந்துட்டு அவங்க கிராண்ட் சன் வரைக்கும் இருந்திருக்கு. கிராண்ட் சன்னா அந்த அந்த வீடோட பேர் வந்துட்டு கெல்டோனியா ஹவுஸ் இல்லாட்டி பைரம் எஸ்டேட். ஓகே, பைரம் எஸ்டேட்னாலே சிம்பிள். கபாலி படத்தில் ரஜினி இருப்பார்ல, அந்த வீடு, அவர் வீடு வந்து நடுவில் இருக்கும். சுற்றி அந்த மரம், லைக் ஐ திங்க் என்னது ஃப்ளாப்பர் சாவிட் மரம் போல் சுற்றி இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் இல்லாட்டி எஸ்டேட் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இவர் வீடு வந்துட்டு 80s அந்த அந்த இடத்துல கட்டினால, ஸோ அந்த கிராண்ட் சன் கடை கிடையாது, அவங்க ஜெனரேஷனில் அவங்க கிராண்ட் ஃபாதர் கட்டினது. ஓகே, ஆனால் அந்த வீடு கிராண்ட் சன் வரைக்கும் தான் எக்ஸிஸ்டாக இருந்துச்சு, அதோட இல்லை. ஏன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடு வந்து வெரி வெல்த்தியஸ் பிரிட்டிஷ் காலனியல் இருக்கும்போது கட்டினது. ஓகே, பிரிட்டிஷ் கட்டினது. இந்த இந்த வீடு கட்டாதவங்களுக்கு அவங்க எப்படி அந்த வெல்த்தி ஆகுறாங்கன்னா, தே ஆக்சுவலி பிளான்டட் சுகர் கேன். ஓகே, சுகர் கேன்னா என்னென்னா கரும்பு. ஓகே, கரும்புல தான் சீனி செய்வாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஆக்சுவலி சீனி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பின்ன பிரிட்டிஷ் காலத்தில் தான். ஓகே, இப்போ ஏன் இம்பார்ட்டன்ட் தான் பின்ன. ஓகே, இவங்க அதுலேருந்து சம்பாரிச்சதுலேருந்து தான் இவங்களுக்கு இந்த மென்ஷனை கட்டினாங்க. அந்த காசை வச்சு தான் இவங்க மென்ஷனை கட்டினாங்க. ஆஃப்டர் த சுகர் கேன் ஹி பிளான்டட் ரப்பர் ட்ரீ தெரியுமா? ஓகே, கெத்தா மரம். ஓகே, கெத்தா மரத்தை நட்டினார். அந்த அவர் எஸ்டேட் சுகர் கேன்லாம் அழிச்சிட்டு இவர் கெத்தா மரத்தை நட்டினார். ஓகே, இந்த கெத்தா மரம் வந்துட்டு இட்ஸ் ரியலி ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி பாய்ச்ச காலம் வந்துட்டு வேர்ல்ட் வார். ஓகே, அதனால தான் மலேசியா வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்போர்ட் இன் கெத்தா மரத்தில். ஓகே, பின்ன வந்துட்டு வேர்ல்ட் வார் டூவில் இன்னும் ஜப்பனீஸ் வார் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து மலேசியா தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் கெத்தாலாம். அப்பயும் பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. தேவைன்னா இவன் லைக் டயர் செய்கிறதுக்கு, இன்னொன்று மெனி ஆஃப் த திங்ஸ் வந்து கெத்தா தேவைப்படுது. ஓகே, ஸோ வந்துட்டு இவர் வந்து இது கெத்தா நட்டு வச்சார். ஓகே, ஸோ இது எப்போ இதெல்லாம் வந்து கெத்தாலாம் நட்டு வச்சு ஒரு அளவு அவங்க கிராண்ட் சன் வந்து ஒரு லெவலுக்கு வந்தாங்கன்னா 1948 வந்துட்டு வேர்ல்ட் வார் 2 நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அவங்க கிராண்ட் சன் இருக்கா, கிராண்ட் சன் பேர் வந்து ஜான்சன் மௌரர் ரெம்ஸ்டேன் ஏதோ வருது. இவர் தான் அந்த கிராண்ட் சன். ஓகே, அந்த பைரமோட கடைசி வாரிசு அவர் தான் உயிரோடு இருக்கும் போகிறப்ப. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்துட்டு ஒரு லெவல் வந்தோடனே அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நெமசிஸ் லாட் ஆஃப் தேம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இவன் என்ன பிஸ்னஸில் போயிருக்கான், கண்டிப்பாக கொல்ல பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அன்னைக்கு இவர் இந்த படியில் மீன் லைக் ஈவென்ட் டு லாபிக்கு போடுற வழியில் யாருன்னு தெரியல, லைக் ஸ்டீல் அன்சால்வாக தான் இருக்குது. யார் சுட்டான்னு தெரியாது. ஓகே, அந்த சென் மௌர் ரெம்ஸ்டன். ஓகே, அவரை வந்து யார் சுட்டான்னு தெரியாது. ஏன்னா ஐ ஃபீல் தட் ஈவன் லைக் ஜப்பனீஸ் வார் அப்போ இந்த ஜப்பனீஸ் தான் அவங்கள இந்த ஒன் ஆஃப் த ஜப்பான் வாரியெல்லாம் கேம் அண்ட் ஷாட் ஹிம். ஸோ அதனால் அவர் இறந்துட்டார் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அவரோட பிஸ்னஸ் எதிரி கூறியும் ஆள் செட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு. பை லைக் வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க. ஸோ ஹீ ஷாட் அண்ட் ஹி ரன் அவே. ஓகே, ஸோ இன்ன வரைக்கும் அன்சால்வ் தான், யார் சுட்டான்னு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு எங்கே சுடுபட்டதுன்னா அவர் ஹெட். ஸோ தி ஹெட் ஷாட்
2 தடவை சுட்டுருக்காங்க. ஒரு தடவை ஹெட்டில் ஒரு தடவை சுட்டாலே கண்டிப்பாக நோ சான்சஸ் டு பொழைக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு 2 தடவை சுட்டுருக்காங்க டு கன்ஃபார்ம் தட் அவர் டோட்டலி இறந்துட்டாருங்க. ஓகே, அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொள்ளணும்னா ஐ டோன்ட் நோ, மேபி நெமசிஸாக கூட இருக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த வீடு வந்துட்டு 1960லேருந்து இப்போ வரைக்கும் அபெண்டன்டாக தான் இருக்குது. ஆனால் 2020ல் ஒரு பெரிய ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த வீட்டில். ஓகே, ஸோ ஃப்ரம் 1960 டு now 2025 ஆயிடுச்சு. ஸோ 65 இயர்ஸ் அபெண்டனாக விட்டுட்டாங்க அந்த இடத்த. ஓகே, ஸோ ஏன் அபெண்டனாக விட்டாங்க, அதுதான் அந்த கதை வரப்போகுது. ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் திங் போலாமா? ஓகே, இந்த மென்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன். ஓகே, இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் இருக்கும். ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்னால் நார்மலாக நம்மளுக்கு டெரஸ் ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இறங்கி மேலே ஏறுதா அவ்வளோதான். இந்த இந்த பைரம் ஹவுஸ், இந்த பைரம் எஸ்டேட்டோட ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேர்கேஸ் வந்து இப்படி ஏறும். ஓகே, இப்படி ஏறும். அது வந்துட்டு அது ஒரே ஒரு ஸ்டேர்கேஸ் தான் இருக்குது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு த செகண்ட் ஃப்ளோர் ஏறுறதுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாபிக்கு போடுற கேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அந்த கேட் மெயின்மாக துட்டோம், அந்த பாய்க்க முடியாது. ஸோ யூ வாண்ட் டு கோ டு செகண்ட் ஃப்ளோர், யூ ஹேவ் டு யூஸ் த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டு அஃப்கோர்ஸ் லைக் அபெண்டன்ட் ஃபார் 65 இயர்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த சார்ட்டில் ஒரு மாதிரியாக உறிஞ்சி ஒரு மாதிரியாலாம் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் ஓகே அங்கே உள்ளவங்க மலேசியா அந்த பினங் சைட் வாழ்கிற அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி இந்த பைரமா இந்த மென்ஷன் இருக்குல்ல, இந்த மென்ஷன் வந்துட்டு ஆஃப்டர் தி லெஃப்ட் ஓகே எல்லோரும் அந்த 1960லேருந்து விட்ட பிறகு ஒன் ஆஃப் தி விச் டாக்டர் ஓகே அவரோட ஹீ இஸ் லைக் அண்டர் விச் டாக்டர்லேயே நிறையா கேட்டகரி இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு விச் டாக்டர் கேட்டகரி என்ன பண்ணியிருக்காரு, he went there and then he do some black magic things. Okay, so if they black magic things செஞ்சா like normal people, இப்போ நீங்கள் black magic பார்க்க போமோலா பார்க்க முடியுங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலி they will do and then உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் அங்கேயும் ஏதாவது நாத்தவெல்லாம் பண்ண முடியும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆக்சுவலி this guy live in that abandoned mansion. ஸோ ரொம்ப நாளைக்கு இருந்து he do some black magic. ஓகே, என்ன black magicனா he opened the 100th door. ஓகே, 100வது கதவை திறந்துருக்கு. 100வது கதவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவு தான் ஃப்ரம் another dimension. ஓகே, இன்னொரு டைமென்ஷன்னா இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன் நம்ம இருக்கிறது 3D டைமென்ஷன். ஓகே, இப்போ இங்கே நம்ம இருந்தோன்னா இந்த டைமென்ஷனில் வேற ஆள் இருப்பாங்க, யாருன்னு நமக்கு தெரியாது. வேறு கிரகத்தால் கூட இருக்கலாம். இட் கேன் பி ஹெல், இட் கேன் பி ஹெவன், வாட் எவர். ஓகே, நம்ம இங்கே இருந்தால் இங்கே வேற இருப்பாங்க, வேற ஆள் யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ இந்த 100 door என்ன பண்ணுன்னா அது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. போர்ட்டல்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லைச்சி பின்னங் டு பேரா போனீங்கன்னா இங்கே பின்னங்கில் போனீங்கன்னா பேரா வெளியாயிருவீங்க, அந்த மாதிரி தான் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் வந்துட்டு எதுக்குன்னா அந்த another டைமென்ஷனுக்கும் நம்ம உலகத்தோட டைமென்ஷனுக்கும். ஸோ அங்கே உள்ள எந்த ஒரு என்டிட்டி ஏதாவது கெட்டது ஏதாவது வந்து உள்ளே போகணும்னா இது வந்து உள்ளே டக்குன்னு போகணும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 100th போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பண்ண பெரிய தவறு ஓகே. ஸோ இது உருவாக்காத எனக்கு ஐ திங்க் இட் டேக் a long time to open the 100th door. It's not easy to open a 100th door from a different dimension. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைமென்ஷன் திறக்கிற வரைக்கும் லைக் அவர் அந்த வீட்டில் இருந்திருக்காரு. ஸோ நிறையா பேர் அவர்கிட்ட வந்து செய்வனெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஓகே, எனக்கு இந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கு நான் செய்யணும், லைக் நார்மல் பூமோவை பார்க்கும்போது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி செய்வேன் வைக்கணும். ஓகே, ஸோ நார்மலாக அவர் அதான் பண்ணிட்டு இருந்தார் until the 100th door open.
ஸோ அந்த 100 டோர் ஓப்பன் ஆனோடனே ஹீ லைக் லெஃப்ட். தெரியல இவர் எங்கே போனாரு, யார் செஞ்சானே தெரியாது. ஆனால் இஸ் ஆக்சுவலி பூம். எங்கே போனான்னு தெரியாது. நான் 100 டோர் வந்து ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்றாங்க நிறையா பேர். ஸோ அந்த 100 டோர் வந்துட்டு ஆக்சுவலி இட் ஓப்பன் எக்ஸாக்ட்லி 12 AM. 12 AM ஓப்பன் பண்ணோம். ஸோ 12 AM ஓப்பன் பண்ணால் சம் ஆஃப் தெம் தே சே அந்த இடமே லைக் ஒரு மாதிரி செம்ம பேட் எனர்ஜியாக இருக்கும். செம்ம பேட் எனர்ஜியாக இருக்கும். ஸோ லைக் அந்த 100 டோர் ஓப்பன் வந்துட்டு எங்கன்னா மேபி இட்ஸ் ஃப்ரம் தி ஹெல். ஓகே, இட்ஸ் டீமன்ஸ் ஆர் பிளாக் என்டிட்டிஸ் ஆர் வாட் எவர். ஓகே, எல்லாம் வந்து கெட்ட சக்தி, ஹைலி கெட்ட சக்தி. ஓகே, ஸோ அதுங்க அந்த டைமென்ஷன் இந்த டைமென்ஷன் அவங்க இருப்பா. கண்டிப்பாக யூ கேன் ஃபீல் சம் வெரி பேட் எனர்ஜி பிகாஸ் அது வந்து ஹெல். ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த 100 AM திறக்கும் போகிறப்ப யூ கேன் லிசன் டு சம் creepy noises. ஓகே, creepyனா ஐ டோன்ட் நோ அது எப்படி அந்த creepy noises சொல்லவே இல்லை, பட் தே சே creepy noises. ஸோ இந்த அந்த டால்லேருந்து வெளியாகிறது எல்லாமே சோல்னா ஆத்மாவே இல்லாத ஒரு உருவங்கள். அவங்க இப்போ நான் பார்த்தீங்க எனக்கு ஆத்மா how they describe like எனக்கு ஆத்மா இருக்கிறதுனால என்னோட கண் வந்து white and black because I'm human. If they are not a human, they thought their eyes like totally black in color, கருப்பாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அதெல்லாம் வந்துட்டு it is a dark entities, ஸோ இதுதான் அந்த 100 door. ஓகே, then like நிறைய பேனோம் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அங்கே போய் ஓகே அஃப்கோர்ஸ் பேனோம் இன்வெஸ்டிகேட்டர்னா அங்கே போய் நிறைய செக் பண்ணுவாங்க. ஓகே, செக் பண்ணும்போது what they face was இது வெரி வெரி காமன். இது வந்து வெரி வெரி காமன். நாங்கள் யூ கேன் லிசன் அ ஃபுட் ஸ்டெப். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து கேட்கலாம். ஃபுட் ஸ்டெப்னா லைக் அந்த மிலிட்ரிலாம் வந்துட்டு அந்த ஷூ போட்டு நடந்து போவாங்க. பிகாஸ் மிலிட்ரி ஷூன்னு பார்த்தீங்கன்னா லைக் டோக் 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 அப்படி தான் இருக்கும். ஏன்னா கீழே வந்து இரும்பு இருக்கும். ஓகே, லைக் கேஆர்எஸ் தெரியுமா, கேஆர்எஸ் கேடட் எல்லாம் வந்துட்டு கவர் காக்கி செய்யறப்ப அந்த கீழே டொக் 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 சத்தம் கேட்கலாம். அதே சத்தம் தான் கேட்கலாம். அது வந்து வெரி வெரி காமன். அது வந்து எல்லா பேரும் இன்வெஸ்டிகேட்டரும் அதை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு அது நார்மல். ஓகே, ஸோ சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் பொசஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு பொசஸ் ஆகிருக்குன்னா லைக் ட்ரான்ஸ். இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க போது டக்குன்னு வந்து மாறிட்டீங்க. தட்ஸ் அ பொசஸாக வேறு ஏதோ வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, அது பொசஸ் கேள்விப்பட்டிருக்காங்க நாங்கள். அப்புறம் கத்துற சத்தம், அப்புறம் க்ரோலிங் எப்படி பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு அந்த க்ரோலிங் சத்தம் பண்ண தெரியல. இப்போ காட்டுற பாருங்க, இதான் க்ரௌலிங் சத்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சத்தம், அப்புறம் வந்துட்டு கத்துறது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். ஓகே, இன்னொரு காமனான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்ம இன்வெஸ்டிகேட் என் கேமரா டேபிள் இது போது ஸோ நார்மலாக காமன் நிறையா பேரம் இன்வெஸ்டிகேட்டர் போகும்போது இதை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக். அந்த டாக் வந்துட்டு ஆக்சுவலி அந்த டாக் வந்து யாருக்கிட்டையும் போகாது. அந்த டாக் வந்து யார்கிட்டையும் போகாது. அந்த டாக் வந்து இட்ஸ் லைக் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த 100 door இல்லை 100th door அது வந்து டேக்கிங் கேர் பண்ணுது. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் அ டீமன். ஓகே, அதுதான் அந்த டேக் கேர் பண்ணுறது. அந்த 100 door யாரும் அதை வேனிஷ் பண்ணாமல் இருக்கு. இதான் அந்த ப்ரொடெக்ட் பண்ணு. ஆக்சுவலி அது கடிக்காது, அது என்ன பண்ணாது, இட் ஜஸ்ட் பார்க் அட் யூ, தட்ஸ் ஆல். அது கடிக்காது, ஆனால் அது வந்து லைக் உரும்பும், ஆனால் அது கடிக்காது. ஸோ அதை சே இட் இஸ் அ டீமன். அது வந்து 100 door வந்து காப்பாற்றுது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பெனோமினல். இதுதான் அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டிங்கோட பிஓவி. ஓகே, ஸோ இந்த கதை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மை கசின் பிரதர். ஓகே, மை கசின் பிரதர் இது வந்துட்டு எனக்கு வந்து 1 week பிஃபோர் தான் சொன்னார் இந்த கதையை. ஸோ அதனால் நான் 19 மென்ஷன் கதையை தேடியிருந்தேன். ஆக்சுவலி ஹி சேட் தட். ஓகே, இவர் சொந்தக்காரங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 or 4 of them போனாங்க. 4 பேர் போனாங்க. ஓகே, அதில் வந்து ஒருத்தவங்க கேர்ள், மற்ற 3 பேரும் பாய். ஓகே, ஸோ ஆக்சுவலி அந்த கேர்ள் வந்து வெள்ளைக்காரன்.
ஓகே. ஸோ இவங்க 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 4 பேர் வந்துட்டு அந்த மென்ஷனுக்கு போயிருக்காங்க. they get to know it's 100 doors there something like. ஸோ இவங்க வந்து அதை அஃப்கோர்ஸ் இவங்களுக்குலாம் அறவே பயமே இல்லை, ஏன்னா இவங்கலாம் வந்துட்டு எத்தனையோ 100 hours போயிட்டாங்க. ஓகே. ஸோ இவங்க போயிட்டு வந்து இவங்க பயம் இல்லை, they just want to know. ஓகே, இவங்க வந்து they are proper paranormal investigator. அவங்க வந்து அந்த மீடியம் வச்சுருப்பாங்க. மீடியம்னா அந்த பேக் கூட வந்து பேசுறது. ஓகே, they just like ஒரு மாதிரி மீடியம் மாதிரி இருக்கும், கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு பேசுறது நம்மளுக்கு விளங்கும். அது டிரான்ஸ்லேட் சம்திங் லைக் ஒன் கைண்ட் ஆஃப் மீடியம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்பு மாதிரி இருக்கும், அப்படி சுத்தம். ஓகே, இட்ஸ் ஆல் லைக் லைக் ஹவ் டு சே இட்ஸ் லைக் அதெல்லாம் வந்து ஒரு பொருள், அது கூட அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் தி கெட் டு நோ, இவங்க 4 பேரும் அந்த மென்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ மை கசின் பிரதர் சே தட் ஓகே 4 பேர் இருக்கும். இது வந்து 2 ஃப்ளோர் உள்ள மென்ஷன். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில். ஓகே, the guy and then the girl. ஓகே, அந்த வெள்ளைக்காரவங்களும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டும், அந்த அண்ணனோட ஃப்ரெண்டும், தே 2 பேரும் கீழே பார்த்துக்கோங்க, நாங்கள் 2 பேரும் மேலே போயிடும். அப்படின்னா மேலேனா மை கசின் பிரதர் அண்ட் ஒன் மோர். சாரி, மாஃப் கட், நானே கொஞ்சம் அதறிட்டேன், தங்கச்சி வந்தாங்க. ஓகே, 4 பேர் போனாங்க. ஸோ அந்த சொந்தக்கார அண்ணனும் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டும் மேலே போகிறேன்னு. ஓகே, மேலேனா செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த கேர்ளும் இன்னொரு ஃப்ரெண்ட், அவங்களோட ஃப்ரெண்டும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி தே பிரிங் ஒன்லி ஒன் மீடியம், ஒரே ஒரு மீடியம், பிகாஸ் மீடியம் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஆக்சுவலி தே சம்டைம்ஸ் வந்து மென்ஷனுக்குலாம் போகிறப்ப இவங்க வந்து தனி பிரிச்சுக்கோங்க, கீழே மட்டும் நீங்கள் மீடியம் பயங்க, மேலே தேவையில்லை அப்படின்னு. ஆக்சுவலி தே டோன்ட் நோ த மென்ஷன் வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் வந்து க்ரீப்பியஸே. ஸோ இவங்க என்ன பண்ண, மீடியம் வந்துட்டு அவங்க அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டு கொடுத்து இவரும் இந்த என்னோட கசின் ஃப்ரெண்டும் அவரோட ஃப்ரெண்டும் மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க போன வருஷம் வந்து 2019. ஸோ ஆஃப்டர் தி கோ ஒரு ஆஃப்டர் தி 6 months தென் ஒன்லி லைக் ஐ திங்க் லைக் எம்சிஓலாம் வந்துருச்சு மலேசியாவில், இவங்க லைக் கோவிட்லாம் வந்துச்சு. 2020 எரிஞ்சிருச்சு அந்த வீடு, ஹாஃப் ஆஃப் இட் லைக் டெரிபிளி எரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க அதுக்கு முன்னுக்கு போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பைரல் அந்த ஸ்டேர்கேஸ் இருக்குல்ல, இவங்க அதான் பாய்க்கணும் செகண்ட் ஃப்ளோர் போகிறது. ஏன்னா லாபிலேருந்து போகலாம், அந்த லாபியோட கேட் வந்து பெரிய கேட் வந்து லாக் பண்ணியிருக்கான், அப்போலேருந்து லாக் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் நடந்தது என்கிட்ட சொல்லலை. பட் ஆக்சுவலி தே ஆல் saw ஒன் திங் டுகெதர். ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் கதை கீழே என்ன நடந்துச்சு, மேலே என்ன நடந்துச்சு தான் எனக்கு தெரியும். பிகாஸ் ஆக்சுவலி மேலே தான் ஆக்சுவலி அந்த செயலே இருந்துச்சு. ஓகே, தரமான செயலே இருந்துச்சு. ஓகே, இவங்க 2 பேர் வந்து அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வச்சு மேலே போயிட்டாங்க, மேலே ஏறிட்டாங்க. இஃப் யூ see that ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்துட்டு அது வந்து இரும்பு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கரட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். ஸோ சில இங்கே சில ஸ்டேர்கேஸ் இல்லை. ஓகே, சில ஸ்டேர்கேஸ்லாம் வந்துட்டு குழியாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதுவும் மக்கி உடஞ்சி கொட்டும். ஓகே, நீங்கள் அந்த ஒரு ஸ்டேர்கேஸ் மேலே வச்சு மேலே ஒரு ஸ்டேர்கேஸ் கழண்டு விழுந்துடும், அந்த மேலே இல்லை இது கழண்டு விழுந்துடும். ஏன்னா பிகாஸ் கோரோட் ஆயிடுச்சு. ஓகே, கோரோட் ஓட்ட தெரிய ஆரம்பிச்சு, அந்த இரும்பில் ஓட்ட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் லைக் 65 yearsக்கு அபெண்டனாக விட்டு அப்படின்னா. ஓகே, ஆக்சுவலி ஃபார் தேம் ஐ திங்க் லைக் 63 or 62 years அபெண்டனாக இருக்கும் போல. ஸோ இவங்க மேலே ஏறினோன்னே ஆக்சுவலி தே டிடன்ட் ஃபீல் எனிதிங் அன்டில் தே என்கவுண்டர் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைரல் ஏறினோடனே யூ கேன் சி வெளியே போயிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு இப்படி போகலாம். ஓகே, அப்படி தான் அந்த இது மேலே இருக்கும். ஆக்சுவலி இந்த மேன்ஷன் என்ன கிரீப்பி திங்னா, ஆக்சுவலி அது வீடே கிடையாது. இட்ஸ் சம்திங் லைக் இந்த பிரிட்டிஷ் காலனியல் அப்போ லைக் அவங்களாம் வந்துட்டு அந்த எஸ்டேட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, தே ஹேவிங் டீ, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அது வீடு மாதிரியே தெரியல, ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி பாதை இப்படி பிரிவு சொல்லிட்டு மை கசின் பிரதர் சேட் ஓகே வி செப்பரேட் த வே. ஓகே, நீ இங்கிட்டு போ, நான் இப்படி போகிறேன்னு. ஆக்சுவலி என் கசின் பிரதர் போன இடத்துல தான் அந்த 100 doorway இருந்திருக்கு. ஓகே, ஹவ் ஹி ஐடென்டிஃபை தட்? ஓகே, ஹி சே தட் இவர் வந்து போகும்போது அவங்க கசின் ஃப்ரெண்ட் வந்து இங்கிட்டு போயிட்டாங்க. கசின் ஃப்ரெண்ட் இங்கிட்டு போனோன்னே தேர் சம் doors are locked.
ஓகே. அந்த டோர் வந்துட்டு லாக்ட் ஆயிருக்கு. ஏன்னு எனக்கே தெரியல. சம் டோர் இஸ் லாக்ட். ஸோ இவர் அங்கிட்ட வந்து ஒரே ஒரு ரூம் தான் போக முடியும். ஸோ அந்த ரூம் போயிட்டா ஸோ ஹீ கேன் கனெக்ட் டு தட் வே. ஸோ இவர் வந்துட்டு இவர் அந்த இந்த இந்த ஃப்ரெண்ட் பிரதர், இந்த அண்ணனோட ஃப்ரெண்ட் பிரதர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ ஹி வெண்ட். ஸோ இவர் பார்த்தா ஒரு லூப் தான் தெரியுது. ஓகே. ஸோ இந்த கதவு வந்து அந்த கதவு தான் தெரியும். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி அந்த அண்ணனும் இந்த அண்ணன் ஒரே டைமில் மீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த அண்ணன் சொன்னார், ஆக்சுவலி அந்த கதவு எனக்கு ஒன்றும் தெரியல, சரி நம்ம சேர்ந்து போவோம் சொல்லிட்டு தீஸ் மை பிரதர் ஹி ஆக்சுவலி ஹி ஸ்கேர். And then my cousin brother he and went together lah. So இவங்க வந்து இந்த டைவர்ஷன் எடுத்தாங்க. ஸோ டைவர்ஷன் எடுத்துகிட்டு போகும்போது each door some door are open. Actually some doors are open. ஓகே. சில டோர் தான் சாத்தியிருக்காது. ஏன்னு எனக்கு தெரியல. மேபி காஸ்ட்லி பொருளே தான் இருக்கலாம். ஸோ அந்த டோர்லாம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ they went to one door. Okay. When they went to one door they really saw that அவங்க அந்த டோர் கிட்ட போகும்போது அந்த டாக் கிட்ட போகும்போது சம்திங் லைக் பேக்வர்ட்டா க்ரௌலிங்கோ பண்ணி போயிடுச்சு. ஓகே. எப்படின்னா எப்படி செஞ்சு ஓகே கை வந்துட்டு ஓகே காஞ்சனா படத்தில் ஓகே நோ இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் கொஞ்சுரிங் படத்தில் பார்த்தீங்க இப்படி வச்சுட்டு இப்படி ஓடி வரும்ல. ஸோ அந்த மாதிரி and then like growling from this door to that door which means the 100. ஓகே. ஸோ ஆக்சுவலி ஹி டோன்ட் நோ தட் அந்த ரூமில் தான் அந்த 100 டோர் வந்து ஆக்சுவலி இருக்கு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி ஆஃப்டர் ஹி saw that he really surprised சொல்கிறப்பெல்லா he's really not, it's not scared. எப்படின்னா ஐயோ அப்படியே ஆகிட்டேன். பிகாஸ் ஒரு creepiest thing ஒரு கண்ணு கருப்போட லைக் ஃபுல் பிளாக் என்டிட்டியோட அப்படி அந்த மாதிரி போனேன். அஃப்கோர்ஸ் யூ லைக் ஓ லைக் தட். நோ அஃப்கோர்ஸ் யாரும் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி லைக் திருக்கஜூர்ல பயந்துட்டேன், சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். சர்ப்ரைஸா தூக்கி போட்டுருச்சு அவருக்கு. ஸோ ஆக்சுவலி ஹி டிடன்ட் ஸ்கேர் ஆஃப் இட் பிகாஸ் ஹீஸ் யூஸ் டு தட். ஓகே. நிறைய இடத்துக்கு போயிட்டார். ஸோ ஹி டிடன்ட் ஃபீல் ஸ்கேர். திருக்கஜூர்ல லைக் போகிற ஓகே அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஆஃப்டர் ஹி saw that actually he don't want to go to that room because he already saw that something crawling to that door. So the room. So இவர் அந்த ரூம் போகாமல் what he do, he's like attended. I don't know what he did, but actually he wanted to go. என்னமோ they just talk in a medium. The one of the friend just came up lah. He just bring the medium and give to them. He went back. So they use the medium to connect with the crawling thing. So when they connect, they say lah, அவங்க சொன்னாங்க இல்லை என்னால் இது ஷேர் பண்ண முடியாது அப்படின்னா பிகாஸ் they say it's very creepy and then அது பேசுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. really very very scared. ஒன்று என்னன்னா he don't want to leak this because அவர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போனார். ஓகே. ஸோ வேற ஆள் அதை லீக் பண்ணிட்டாருன்னா ஸோ மேபி அதர்ஸ் கேன் ரெக்கார்ட், அவங்க அந்த இது பேர் எடுத்துக்குவாங்களா. ஸோ he don't want லைக் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யறாங்களா. ஸோ ஹீஸ் லைக் அவர் வந்து அதை வந்து ரிவீல் பண்ண மாட்டேன்ட்டார். ஸோ அது எனக்கு ப்ளே பண்ணவும் காட்ட மாட்டேன்ட்டார் பிகாஸ் வெரி ஸ்கேரி. ஓகே. ஸோ வாட் தே saw, ஸோ அவர் அந்த ரூமுக்கு போனோடனே he saw the star என்ன தெரியுமா. ஓகே. நான் ஆக்சுவலி சொன்னதான் அந்த பொம்மை வந்துட்டு he is doing the black magic things all to open the 100th door. ஸோ யூனோ அந்த ஸ்டார் தெரியுமா, டீமனோட ஸ்டார் தெரியுமா. ஸோ அந்த டீமனோட ஸ்டார் வந்துட்டு கீழே வந்து வரைஞ்சிருந்துச்சு. ஸோ ஹி பிலீவ் தட் அந்த 100 டால் இருக்குல்ல, அந்த 100 டால் தான் அந்த ரூமில் இருக்கு. which means it will appear at 12 o'clock. But actually he went around like 11. Actually வேலையாக போயிட்டு செட்டப்லாம் பண்ணாங்களா பிகாஸ் the camera things all they set up அப்போ தான் உள்ள போனாங்க. ஸோ they அங்கே வந்துட்டு he said maximum they in the mention around like 11:30 only. அதோட பிகாஸ் at 11 something they started to feel very very bad. ஏன்னா அந்த 100 door வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு they feel it. அஃப்கோர்ஸ் லைக் எப்படின்னா he feel ரொம்ப க்ரீப்பியான திங்ஸு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் he can feel the very like extremely heat because அந்த 100 door வந்துட்டு he believes that it is from a hell. ஓகே. ஸோ அந்த ஹெல் எவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபீல் ஆனோடனே he said that okay இதுக்கப்புறம் இருக்கிறது சரியில்லை பிகாஸ் அந்த 100 door வந்து டீமன்ஸ் தான் வெளியாகும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டீமன்ஸ். ஓகே. ஸோ he said he don't want to leave that.
ஃபார் அ லாங் டைம். ஆஃப்டர் அவன் மீடியம்லாம் யூஸ் பண்ணிட்டு when he go out, ஸோ இவர் தான் அந்த கடைசியாக கசன் பிரதர் தான் கடைசியாக வந்தார். ஸோ கசன் பிரதர் கடைசியாக வரும்போது he saw that the ஓகே ஓகே ஆரும் பேசிகிட்டே டக்குன்னு மைக்கில் பேட்டரி முடிஞ்சிச்சு. ஐயோ மதியத்தில் விட்டேன். ஆக்சுவலி இந்த அண்ணன் வந்துட்டு போகும்போது பின்னால் வந்து அந்த மிலிட்ரி பூட் சத்தம் கேட்டுச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இவர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சுவலி ஹீ ஃபீல் வெரி ஃப்ரைட்டன். ஸோ நினச்சிட்டாரு ஓகே த 100 doors started to open. ஸோ எல்லாம் வெளியாயிருவோம், நம்மளுக்கு எதாவது ஆகாத மீனுக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு அது நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை தி கம் அப். ஓகே, ஸோ அது அவங்க அந்த அந்த கசின் நான் என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்களுக்கு என்ன ஆகுச்சுன்னு. ஆக்சுவலி தே ஜஸ்ட் ஹரி out of the mansion and then they asked to the வீடை பார்த்து சாரி and then they say thank you. ஓகே, இது வந்து paranormal investigator-ஓட ஒன் ஆஃப் தி மோட்டோல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதோட இடத்துக்கு போயிருக்கீங்க. ஓகே, நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க வித்வுட் தியர் பெர்மிஷன். ஓகே, நீ மீடியம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. மீடியம் எடுத்துகிட்டு போய் கேட்டிருக்காரு கேன் ஐ என்னோட பேசலாமா, மேபி இன் இங்கிலீஷ் whatever. ஸோ லைக் the person who replied they say can. ஓகே, அதனால தான் இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ they didn't ask to the demons because the demons they will say that வரலாம் எடுத்துக்கும் அது ஆரம்பத்துக்கு, ஆனால் ended up அது உங்களை ட்ராப் பண்ண வைக்க தான் அந்த மாதிரி சொல்லும். ஓகே, ஸோ ஒரு வெளியே வந்தோன்னா சாரி தேங்க்யூ சொல்லிட்டு வெளியாக. பிகாஸ் இது வந்து நீங்கள் சாரி ஏன் தேங்க்யூ சொல்கிறோன்னா, நீங்கள் அது வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பெர்மிஷன்லாம் பூந்துருக்கீங்க. ஓகே, நீங்கள் பூண்டு தான் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் பூராமல் கேட்டிருந்தா வேறு கணக்கு. ஓகே, நீங்கள் பூந்துட்டு கேட்டிருக்கீங்க அட்லீஸ்ட் அது ஓகே சொன்னிச்சு. பார்த்து நீங்கள் வெளியாகாமல் இருப்ப எதாக இருந்தாலும் தேங்க்யூ அப்புறம் சாரி நீ கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வெளியா. he said that la because to respect the entities all. ஓகே, அவ்வளவுதான் இந்த கதை. ஓகேயா, ஸோ இதே மாதிரி நிறையா கதை போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, லைக்கும் போடுங்க. ஓகேயா, ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ பாய்.